ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மேகந்தெல்லாம் ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க. பாருங்கள், ஹாய் சொல்லு மேகன். ஹாய். எங்கள் பாட்டி வந்து வடை சுடுறாங்க. பாட்டி எங்கள் மாமியார் வந்து ஸ்பெஷலாக கெஸ்ட்டுக்காக வடை செஞ்சிட்ருக்காங்க. ஹாய். எங்கள் அத்தை வந்து இங்கே பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, இங்கே பாருங்கள், கெஸ்ட்டுக்கு வந்து வடை, உளுத்தம் வடை தான் கேட்டாங்க. நாங்கள் கடல வடை செய்கிறோன்னு சொன்னோம், அவங்க உளுத்தம் வடை கேட்டாங்க. அதனால் உளுத்தம் வடை மாவுன்னா அரைக்கில் ஊறிக்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கே வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா, பாயாசம் செய்யறதுக்கு. இன்றைக்கி வந்து வடை, பாயாசம், அப்பளம், ஈவினிங் ஸ்நாக்ஸ். அப்படியே அடுத்தது என்ன ரெடியாக இருக்குன்னா, எங்கள் மாமனார் வந்து ஒரு ஸ்பெஷலாக எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்கள், மெகா காட்டு கேஎஃப்சி சிக்கன், இது குட்டி பாப்கார்ன். இப்போ வந்து பிள்ளைங்களுக்காக ஸ்நாக்ஸ் இது சாப்பிடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிட்டுட்டு அடுத்தது வடையை சுட்டு போடுத்த நெய்யில் முந்திரி பருப்பு போடுறாங்க. பாயாசம் தாளிக்க பாயாசம் ரெடி. வடை மாவுக்கு பெருஞ்சீரகம், வடை மாவு வந்து அரைச்சாச்சு. சோம்புன்னு சொல்லணுமாங்க, சோம்பு போட்டாச்சு. அடுத்தது அரிசி மாவு. நல்லா இருக்கணும், எப்படி இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போகிறோம். வடை சுடுறதுக்கு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. பாயாசம் ரெடியாக இருக்குது. அரிசி மாவு, சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மாவு பிசையணும். இப்போ வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஒரு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது எதுக்குன்னா, க்ரீன் டீ போடுறதுக்காக ஏலக்காய் போட்டு தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து க்ரீன் டீ தூள் போட்டுட்டாங்க. க்ரீன் டீக்கு தண்ணி கொதிச்சுட்டு இருந்தது. எங்கள் மாமனாரோட ஸ்பெஷல் டீ. இந்த டீக்காகவே நான் வந்து வந்துடுவேன் காலையில் 11:30 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்க. எங்கள் மாமனாரோட டீ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் அத்தை பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் வடை சுடுறது, சாப்பிட்றது, இது மட்டும்தான் நம்ம வேலை. காட்டு ஊற்றுங்க. க்ரீன் டீக்கு தேன் ஊற்றுறாங்க. போதுமாம்மா. எங்கள் மாமனாரோட ஸ்பெஷல் டீ இதுதான். ஏலக்காய், க்ரீன் டீ தழை, அப்புறம் வந்து தேன், அடுத்தது லெமனு, இதெல்லாம் போட்டு க்ரீன் டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றுங்க. இந்த க்ரீன் டீ வந்து எங்கள் மாமனார் எதுக்காக கரெக்டாக காலையிலையும் சாயந்தரமும் குடிக்கிறாங்கன்னா, சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும் சுகர். அதனால் வந்து காலையிலையும் சாயந்தரமும் கண்டினியூவாக இந்த டீ வந்து குடிக்கிறாங்க. எங்கள் மாமாவுக்கு வந்து சுகர் வந்து கரெக்டாக அப்படியே இருந்த மாதிரியே இருக்குது. டீ வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டீ எல்லாருக்கும் கிளாஸில் ஊற்றிட்டுருக்காங்க.
கொஞ்சம் க்ரீன் டீ குடிக்க போகிறேன். க்ரீன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் உடம்பை இளைக்க வைக்கலாம்னு நினச்சிட்டு. இளைக்குமா நினைக்காத சான்ஸ் இல்லையா? டீ மட்டும் குடிச்சா உடம்பு இளைக்காது. சாப்பிட்றத கம்மி பண்ணணும். நம்மளால சாப்பாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஆனதை அவட்டு டீ கொடுங்க. டீ டீ சூப்பராக வேறு லெவலில் இருக்குது. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, வடை போட போகிறேன். வடை சின்ன சட்டியாக இருக்குல்ல, அதனால் அப்படி இருக்கு. திரட்ட முடியாமல் வேற ஒன்றும் இல்லை. வடைக்கு வந்து ஓட்டெல்லாம் போட்டேன். நான் கட்ட வந்திருக்கேன்னு தெரியாது. பார்க்கலாமா? வடை தயார். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கையிலேயே ஒட்டிக்கும் வடை. இது பாயசோட எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? இப்போ நீ என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? கையில் என்ன வச்சிருக்க? சாப்பிடு சாப்பிடு.